பாத்திரம் வச்சுக்கலாம். பாண்டில் நான் எண்ணெய் சேர்த்திட்டேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்திக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை குழம்பு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்திக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, பட்டை, லவங்கம், சோம்பு வீட்டிலையே பொடி பண்ணது, அதையும் இதிலையே சேர்த்திக்கலாம். வாசனை நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை இதிலே சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை சேர்த்திடலாம் இதிலையே. மஞ்சள், நல்லா வணக்கிக்கலாம். நான் கரம் மசாலான்னு வேறு எதுவும் சேர்த்துறதில்ல. பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா மிக்சியில் பொடி வச்சுக்குவேன். அந்த பொடியை தான் சேர்த்துனேன். நான் கரம் மசாலா எதுவும் தனியாக சேர்த்துறதில்ல. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். காரத்துக்கு ஏற்ற அளவு வீட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, தக்காளி நான் 3 தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் இதிலையே சேர்த்திக்கலாம். தனியாத்தூள் 1.5 ஸ்பூனு, தேவைக்கு உப்பு, தக்காளியோடைய பச்சை வாசனை போன உடனே நான் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை ஆட்டி அதையே இதிலே சேர்த்துடலாம். ஆட்டின பேஸ்ட்டை இதனுடைய பச்சை வாசனை நல்லா போன உடனே தேவைக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜாரில் தக்காளி அரைச்ச தண்ணியை அழைச்சி இதிலேயே சேர்த்திக்கினேன். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை கொண்டக்கடலை, காபூல் பட்டாணி, அதையும் இதிலே சேர்த்திடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். குழம்ப நல்லா கொதிக்க விடலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஸ்டைலை கொண்டக்கடலை காபூல் பட்டாணி மசாலா குழம்பு ரெடி. இதுக்கு நல்லா கோதுமை தோசை சுட போகிறேன். இதை எடுத்து ஊற வச்சிடலாம்.
நல்லா வேக வச்சு எடுத்தால் கோதுமை தோசை ரெடி. என்னுடைய ஸ்டைலில் கோதுமை தோசையும் காபுல் பட்டாணி மசாலா குருமாவும், குருமா குழம்பு எதனாலையும் பேர் வச்சுக்கலாம். சமைச்சாச்சு, நீங்களும் சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். எனக்கு குழம்பு அதிகமாக ஊற்றி சாப்பிட்றது பிடிக்கும். உங்களுக்கு எப்படி நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. பை பாய்.